Cinema is the most beautiful fraud. It's a fake. Ultimately, it's a pervert art. தேவர் சாண்டோ சின்னப்பா தேவர்னு ஒரு ப்ரொடியூசர். அவர் மேஜர் சுந்தர்ராஜனை வச்சு தெய்வ செயல்னு ஒரு படம் எடுத்தார். அந்த தெய்வ செயல்ன்ற படம் அந்த யானையோட, அதாவது மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த அதான் ஒன்லைன்னா அதான் பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் மிருகம் கூட மனிதனே, அதான் அந்த ஒன்லைன் தீம். அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இது, அதை வச்சு அந்த படம் எடுத்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இதே கதையை தூசி தட்டி அப்போ அதாவது ஆல் இண்டியா ஸ்டார் அப்போ பீக்கில் இருக்கார் ராஜேஷ் கண்ணா, அவரை வச்சு ஹாத்தி மார சாத்தின்னு அந்த படத்தை எடுக்கிறாரு. படம் சூப்பர் ஹிட். அந்த படம் நார்த்தில் இங்கேயும் ஓடிச்சு அந்த படம். அப்புறம் அப்போ தான் எம்ஜிஆர் காதல் வாங்கினதுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் சரியான உறவு கிடையாது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் தேவர்கிட்ட, அண்ணே இந்த படத்தை என்னை வச்சு எடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த படம் நல்ல நேரம்னு எம்ஜிஆரை வச்சு திரும்பவும் எடுக்கிறார். அதாவது நம்ம பாருங்கள், மேஜர் சுந்தர்ராஜன், ராஜேஷ் கண்ணா, எம்ஜிஆர், இந்த 3 பேருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் 3 பேரை வச்சு ஒரே சப்ஜெக்டு, ஒரே இதை தீமை வச்சு 3 படம், அது சொல்லப்போனால் ஹாத்தி மேரா சாத்தி அப்படியே நல்ல நேரம் அப்படி படம் கொடுத்தார் அவர். இதுதான் சினிமா. மகாநதி படத்தில் நடித்த சங்கர் பற்றி, சங்கர் படத்தில் கமலை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவார். நிஜமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலே சொன்ன விஷயம் அது. அவர் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வர்றாரு, சார் டிக்கெட்டு கேட்குறேன் சார், கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் 3 டிக்கெட்டு அப்படின்ட்டு தேம்பி அழுகிறாராம். அந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஆளை படத்தில் எப்படி ஒரு வில்லனாக ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சினிமா இதுதான் சினிமான்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. டு கிக் த பால் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒன்ஸ் யூ கிக் இட், இட் கோஸ் ஆன் ரோலிங், இட் வில் கோ ஆன் ரோலிங். அதாவது எப்போயுமே ஒரு பந்தை ஏற்றுனா உடனே ஓடிடும்ல எந்த பந்தும். ஆனால் சினிமான்ற முயற்சிகள் இருக்குது பாருங்கள், சினிமாவுக்கான வாய்ப்புகளுக்கான முயற்சி, அந்த முயற்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. பாலச்சந்தர் படங்கள், நிறைய நாடகங்கள் இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஒரு பெரிய டைரக்டர் வருவார்னு அவர் அங்கே இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், ஒரு கவர்மெண்ட் இதில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில். அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஜெமினி கணேசன் இவரை கூட்டிகிட்டு ஹிண்டு ரங்கராஜன்ட்ட போகிறார். ஹிண்டு ரங்கராஜன் அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் சரி இவர் ஒரு பட வாய்ப்புகளுக்கு இவர் மூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹிண்டு பப்ளிஷர் அவர் ஜெமினி கணேசன் உடனே அவர் நான் ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கு, நீங்கள் வாங்க என் கூட, அப்படியே இவர் வேணால் கதையை சொல்லிட்டு வரட்டுன்றாரு. அப்படியே கதையை சொல்லிட்டு வரட்டுன்னு ஏறுனா, இவர் கதை சொல்ல, பாலச்சந்தர் கதை சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் ஹிண்டு ரங்கராஜனும் ஜெமினி கணேசனும் வேறு ஏதாவது சப்ஜெக்டை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சார் இந்த கதையில் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறான்னு வைங்க, அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் வேறு ஏதாவது மேட்டரை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசி வரைக்கும் ஏர்போர்ட்டு போய் சேர்ந்த வரைக்கும் அவரால் சொல்ல முடியல, அந்த கதையை சொல்ல முடியல. பின்னால் அவர் அப்போ ரொம்ப உடஞ்சிட்டாரான். என்னடா இப்படி நம்ம ஒரு கதையை சொல்கிறதுக்காண்டி நம்மளை கூப்பிட்டு ஜெமினி கணேசன் போகிறாரு, ஆனால் அங்கே நம்ம கதை சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் அப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு. அப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா அவரே ஜெமினி கணேசன் வச்சு தாமரை நெஞ்சம், இருகோடுகள், புன்னகை, நாணவனில்லை, இப்படி எத்தனையோ படங்கள் வரிசையாக கொடுத்தாரு. பிடி சம்பந்தம்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்த பிடி சம்பந்தம் பார்த்திங்கன்னா, அந்த திருவிளையாடல் படத்தில் கூஜாவை தூக்கிட்டு வருவார். ஓடுங்கடானோ அந்த ஒரு கூட்டமாக பாலையா கூட நிறைய பேர் வருவாங்க, ஓடுங்கடா அப்படின்னோடனே அப்படியே விழுந்து அடிச்சுட்டு ஓடுவார் அந்த கூட்டத்தில். அந்த 10-12 பேர் ஓடுறதில்ல பார்த்திங்கன்னா. அப்புறம் இதில் தில்லானாமொனாம்பள்ளியும் அதே மாதிரி தான் ஒரு எடுபடியாக தான் வருவார். அவர் இப்போ ஒரு நல்லபடியாக பண்ண படம்னு எடுத்தோம்னா, அந்த நாள்னு ஒரு படத்தில் ஒரு நல்ல இந்த எஸ் பாலச்சந்தர்னு ஒரு படம் டைரக்டர் பாட்டே இல்லாமல் ஒரு படம் எடுத்தார். எஸ் பாலச்சந்தர்னு ஒரு டைரக்டர் பாட்டே இல்லாமல் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரோல் பண்ணார் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு ஒரு படத்தில் சந்திரபாபு பொம்பளை வேஷம் போடும்போது இவர் விரட்டி சைட் அடிப்பார். அதே மாதிரி ஒரு ரோலை அதே கண்களில் பண்ணுவார் அவர். நாகேஷ் ஒரு ஆங்கிலேயன் லேடி மாதிரி வரும்போது
இவர் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி நாயை வந்து சைட் அடி பொம்பளைன்னு நினச்சிக்கிட்டு அவர் ஓல்டுமேனாக வருவார். ரொம்ப குள்ளமாக இருப்பார். அவரோட முக்கியமான விஷயம் தான், ஆள் வந்து ஒரு வெரி ஷார்ட். ஆனால் அந்த நடிகர் வந்து உண்மையிலே யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வாத்தியார். அவர் பிடி சம்பந்தம்ன்றவர். அவர் வந்து சிவாஜி கணேசனை பெரும்பாலும் அடித்தவர். அவர் வந்து ரொம்ப வெரி கமாண்டிங் பர்சனாலிட்டி. அவர் வி.கே. ராமசாமி சொல்லுவார், என்எஸ்கேக்கே பிடி சம்பந்தம் தாயா வாத்தியார். எப்போ 1930s இருந்தே அவர் வந்து நாடகத்துறையில் வந்து நாடகத்தில் வந்து அவர் தான் வாத்தியார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் அவர் தான் வாத்தியார். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹரநாத் ராஜான்னு ஒரு நடிகர். அவர் வந்து நீங்கள் இப்போ அன்னைன்ற படத்தில் பானுமதி வந்து வளர்ப்புமான வருவார். அந்த அம்மா தங்க தட்டில் தான் வச்சு தாங்குவாங்க ஹரநாத் ராஜாவை. அதே மாதிரி எங்கிருந்தோ வந்தாள்ன்ற படத்தில் சிவாஜி கணேசனுக்கு அவர் வில்லனாக நடித்தவர். அவர் வில்லனானா அந்த படத்தில் மெயின் ரோல் அவர் தான் வில்லன். அந்த வில்லனாக நடிக்கும்போது சிவாஜி கணேசனை அவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருந்தது. அந்த குடிப்பழக்கத்தில் இந்த ஷார்ட்டில் நிஜமாகவே கன்னத்தில் அரைஞ்சிட்டார். அப்போ பாலாஜி வந்து அவரை வெண்டு கலட்டிட்டாருன்னுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா பாலாஜி தான் ப்ரொடியூசர், கே பாலாஜி ப்ரொடியூசர். சரஸ்வதி சபத்தில் பத்மினிக்கு ஜோடியாக வருவார். அதே மாதிரி தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணவர். அவர் தெலுங்கு படங்களில் உதாரணமாக குழந்தையின் தெய்வம் வந்து தெலுங்கில் அவர் தான் ஜெய்சங்கர் ரோல் பண்ணார், ஹரநாத் ராஜா. அவர் எப்படி நடிகர் ஆகிறார்னா, ஒரு தெலுங்கு மனிதர் அவர். ஹரநாத் ராஜா வந்து இப்போ இதில் மானி மகாலில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். ஒரு பைலட் ஆகணுங்கிறக்காண்டி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவரை ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் பார்த்து, நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ வா உன்னை படங்களில் நடிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனார். ஏகப்பட்ட தெலுங்கு படத்தில் அவர் நடித்தார். அவர் ஹீரோவாகவே நடித்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நான் வந்து அந்த காலத்தில் இந்த ரோஹிணி இன்டர்நேஷ்னல் லாட்ஜில் ஒரு சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு. ராஜநாயகன் இவர் யாருன்னு தெரியுதான்னு. எனக்கு யாருன்னு தெரியலையே சார், நல்லா டாலாக இருக்கார், ரொம்ப வளர்த்தியாக இருக்கார், யாருன்னு தெரியலையே. இவர் தான் வந்து ஹரநாத் ராஜா. அவர் ஆளே அடையாளம் தெரியல. ஆமாம், பார்த்தாலே தெரிஞ்சது அசதியாக இருக்காருன்னு சொல்லி. அப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போகிறேன். ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு அங்கே பாண்டி விஜாரில், அந்த கடை ஹோட்டலுக்கு முன்னாடி. அப்போது பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு இவர் சரியான கூட்டம். அவர் ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியல. அந்த கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறாரு. கண்டக்டர் வந்து, கையடியா, அடுத்த பஸ்ஸில் வையா, இறங்கியா அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அந்த நேரத்தில் ஒரு பாட்டு கேட்குது. அன்னை படத்தில் ஹரநாத் ராஜாவும் சச்சுவும் பாடிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு பாட்டு. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். அப்படியே காரில் பாடிட்டு வர்ற அந்த பாட்டு வந்து கேட்குது. இவர் கண்டக்டர் வந்து இறங்க, அடுத்த பஸ்ஸில் வாழ்கிறான். இதுதான் சினிமா. எப்படியோ வாழ்ந்துட்டு என்னென்னமோ நடந்து கடைசியில் அவருக்கு வந்து இப்படி ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு கவிஞர் மாயவநாதன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவிஞர். நிறைய பாடல்கள், நித்தம் மாறுகின்றது எத்தனையோலாம் பந்தபாசத்தில் அவர் தான் எழுதினவர். சந்தம்லாம் நல்ல வரும் அவருக்கு. ஒரு தடவை இப்போ விஸ்வநாத ராமூர்த்தி தனியாக மியூசிக் பண்ணுறப்ப கலைஞர் படம், அந்த படத்தில் பாட்டுக்கு வந்து மெட்டு கேட்க போகிறார் இவர். மெட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் அந்த உரிமையாக 2 பேரும் பேசுகிறவங்க கேட்குறாரு. என்னையா மெட்டு, மாயவனாதேன் இதாயா மெட்டு, போயா. ஆனால் இவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டார். நம்மளை கிண்டல் பண்ணுறாரு இப்போ ராமூர்த்தி அப்படின்ட்டு கோவிச்சிட்டு போயிட்டார். அதைத்தான் வந்து கலைஞர் வந்து அவர் கோவிச்சிட்டு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டா. அவர் தான் கலைஞர் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. உடனே கலைஞரே அந்த பாட்டை எழுதினார். காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம், மாயவநாதன் இந்த பாட்டு பார்க்குறப்போ அந்த காலத்தில் எல்லோரும் அழுதுருவாங்க. இப்போயுமே பார்க்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, மாயவநாதன் வந்து அதாவது இந்த ரோசம் பட்டால் வந்து குடும்பத்துக்கு ஆபத்துன்றதுக்கு மாயவநாதன் வாழ்க்கை ஒரு உதாரணம். கடைசி அவர் வந்து தன்னிலவு தேனிறைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க,
கன்னிமகள் நடைபயின்று வந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு சாவித்திரிக்கா வேண்டி படித்தால் மட்டுமால் எழுதியிருப்பார். இவர் எப்படி இறந்தான்னு கேட்டிங்கன்னா, நல்ல நடு உச்சியில் சூரியன் நிற்கிது 12 மணி. 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிடல அவர், நடு ரோட்டில் சுருண்டு விழுந்து செத்து போனார். ஆதித்தன்னு ஒரு நடிகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா 1965 சிட்டாடல்னு ஒரு படக்கம்பெனி, ஜோசப் தலியத்துன்னு ஒரு டைரக்டர், அவர் ஒரு 3 நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜயபுரி வீரனில் நடித்த சிஎல் ஆனந்தன், அப்புறம் ஜெய்சங்கர், அப்புறம் இந்த ஆதித்யன். விளக்கேற்றியவள்லையும் தாயும் மகளும்ன்ற படத்துலையும் ஹீரோவாக நடித்த நடிகர். பின்னால் வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு. அப்படின்னா பின்னால் வந்து அவர் தனிப்பிறவியில் எம்ஜிஆருக்கு, அதாவது தேர்ட் ரேட் வில்லனாக ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கருக்கு வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த இளமைப்படுத்தும் பாடுன்ற படத்தில். இப்படி சின்ன சின்ன ரோல் பண்ணார். அவர் பெரிய வாய்ப்புகள் பெருசாக படங்களில் கிடைக்கல. அதனால் வந்து இவர் வாழ்க்கை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பின்னால் ரொம்ப பின்னால் 90s வந்து அவர் வந்து காரைக்காலில் அதான் சொந்த ஊர், அந்த ஊரில் ஒரு தேட்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குறது அவர் தான், அந்த ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ணுறதும் அவர் தான், டெய்லர் வேலையும் பார்த்தார் அவர். அங்கே காரைக்காலில் டெய்லர் ஒர்க்கும் வேலையும் பார்த்துருக்காரு. இப்படி இதுதான் சினிமான்றது இதுதான். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் நான்.